அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீதித்துறை சீராய்வு, பொதுநல வழக்கு மற்றும் நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு 3 டாபிக் பார்க்க போகிறோம். இந்த 3 டாபிக்குமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் தான் பார்க்க போகிறோம். வெளியில் போக தேவை கிடையாது. நீதித்துறை சீராய்வில் நம்ம அடிக்கடி அந்த கான்செப்ட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதுக்கப்புறம் பொதுநல வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் கண்டென்ட் கொடுத்துருக்கங்காட்டி அதை நம்ம பார்த்துட்டு அந்த பொதுநல வழக்கு இப்போ ஏதாவது பொதுநல வழக்கு போட்டாங்களா, இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது வந்துச்சுன்னா அதை நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? நீங்கள் நியூஸ் பேப்பர் ரெகுலராக இது வாசிச்சுட்டே வரணும். ஏதாவது முக்கியத்துவம் வாய்ந்த பொதுநல வழக்கு இருக்கா, அதுக்கு தீர்ப்பு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறது இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படிங்கிறது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துட்டா போதும். அதனுடைய டெஃபினேஷன் என்ன, அதுக்கப்புறம் அது யார் கொண்டு வந்தா, அந்த சொல்லை யார் அறிமுகப்படுத்தினது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துட்டா போதுமானது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th அரசியல் அறிவியல் புக்கில் பாடம் 4 இந்திய நீதித்துறையில் 4.5ல் இந்த 3 டாப்பிக்குமே கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். பாருங்கள். ஃபஸ்ட்டு நீதித்துறை சீராய்வு. இதை நம்ம அடிக்கடி பார்த்தது தான். நீதித்துறை சீராய்வு அப்படிங்கிறது என்னதுங்க, ஒரு அரசமைப்பிற்கு முரணான ஒரு சட்டத்தை செல்லாததாக்கக்கூடிய அதிகாரம் நீதித்துறைக்கு இருக்குது. அதுதான் ஒரு மத்திய அரசு ஒரு பாராளுமன்றமோ இல்லை சட்டமன்றமோ ஒரு சட்டம் கொண்டு வருது அப்படின்னா அந்த சட்டம் அரசமைப்பிற்கு முரணாக இருந்துச்சு அப்படின்னா அதை செல்லாததாக்கக்கூடிய அதிகாரம் நீதித்துறைக்கு இருக்குது. அதை தான் நம்ம நீதித்துறை சீராய்வு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பாருங்கள். நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசமைப்பிற்கு முரணாக இருக்குமானால் அச்சட்டம் செல்லாது என அறிவிக்கப்படலாம். அதுதான் நீதித்துறை சீராய்வு. அப்போ இந்திய உச்ச நீதிமன்றத்துக்கும் அந்த அதிகாரம் இருக்குது, உயர் நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்குது. அதாவது 42வது சட்ட திருத்தத்தில் உயர் நீதிமன்றத்துக்கு அந்த நீதித்துறை சீராய்வு அதிகாரத்தை என்ன பண்ணாங்க, தடை பண்ணாங்க. திருப்பியும் அடுத்த சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணாங்க, 43வது சட்ட திருத்தத்தில் மீண்டும் அதற்கு நீதித்துறை சீராய்வு அதிகாரத்தை கொடுத்தாங்க. அப்ப இந்திய உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களுக்கு இத்தகைய நீதித்துறை சீராய்வு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சட்டம் இயற்றுவது மற்றும் அதனை செயல்படுத்துவது என இரண்டின் மீதும் அரசமைப்பு படி மறு ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்கும் வகையில் இந்த அதிகாரம் விரிவான வரம்புகளை கொண்டுள்ளது. சட்டம் இயற்றுவதில் மட்டும் அந்த நீதித்துறை சீராய்வு கிடையாது. அதை செயல்படுத்தும் பொழுது அந்த ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்போ இது ஒத்து வரல அப்படின்னா அப்போ நீதித்துறை என்ன பண்ணுறது, அதை சீராய்வு பண்ணுறது. நீதித்துறை அதை சீராய்வு பண்ணுறது, அந்த சட்டத்தை சீராய்வு பண்ணி அது கரெக்டாக தப்பா அப்படின்னு ஆய்வு பண்ணக்கூடிய அதிகாரம் விரிவான வரம்புகளை இது கொண்டது. தீர்ப்பு வழங்கும் வகையில் இந்த அதிகாரம் விரிவான வரம்புகளை கொண்டது. சட்டம் இயற்றுவதில் மட்டும் கிடையாது, அதனை செயல்படுத்துவதிலையும் அரசமைப்பு படி மறு ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்கும் வகையில் இந்த அதிகாரம் விரிவான வரம்புகளை கொண்டுள்ளது. இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்டு. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. செயல்படுத்துவதிலையும் இருக்குது, மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். இதே அமைப்பு பார்த்தீங்கன்னா சாதாரண சட்டம், ஒரு சட்டம் மத்திய பாராளுமன்றம் கொண்டு வரக்கூடிய சட்டத்தில் மட்டும்தான் அது மட்டும் முரணாக இருந்தால் தான் அந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்கப்படலாமான்னு கேட்டால் பாருங்கள். இதே அடிப்படையில் ஒரு அரசமைப்பு திருத்தச் சட்டம் மீதே சீராய்வு மனு தாக்கல் செய்யும் அளவுக்கு நீதித்துறை சீராய்வு அதிகார வரம்பு விரிவடைந்ததாக காணப்படுகிறது. இப்போது நம்ம சட்டம் பாராளுமன்றம் ஏற்றக்கூடிய சட்டம், மாநில சட்டமன்றம் ஏற்றக்கூடிய சட்டம்னு பார்த்தோம். இப்போது ஒரு அரசமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷனில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 106 அரசமைப்பு திருத்த சட்டங்கள் இருக்குது. இது வரைக்கும் இப்போ வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த 106 அரசமைப்பு திருத்த சட்டங்களின் மீதும் கூட நம்ம என்ன பண்ணலாம், சீராய்வு மனு தாக்கலை செய்ய முடியும். அந்த அளவுக்கு. ஏன்னா அது சீராய்வு மனு தாக்கல் செஞ்சு அது ஒரு வேளை அரசமைப்பிற்கு முரணாக இருந்துச்சுன்னா அதை செல்லாதாக்கக்கூடிய அதிகாரம் அதற்கும் இருக்குது. அரசமைப்பு சட்ட திருத்தத்திற்கும் அதன் மேலும் சீராய்வு மனு தாக்கல் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள்.
இந்த வழக்குகள் அரசமைப்பு திருத்தச் சட்டம் அது எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு அரசமைப்பின் அடிப்படை கோட்பாடுக்கு பாதிப்புள்ளாகிறதா என்று மறு ஆய்வு செய்வதாகும். அரசமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அரசமைப்பு திருத்தச் சட்டம்னா என்னது? அரசமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஏதாவது திருத்தம் பண்ணுறது தான் அரசமைப்பு திருத்தச் சட்டம். அப்போது அதுக்கு சீராய்வு மறு சீராய்வு அப்படின்னு என்ன அப்படின்னா, அரசமைப்பின் அந்த சட்ட திருத்தம் அரசமைப்பின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு பாதிப்பு உள்ளாக்குகிறதா அப்படின்னு மறு ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் இது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த மதச்சார்பற்ற தன்மை, மக்களாட்சி, கூட்டாட்சி முறை போன்றவை மீதான திருத்தச் சட்டம், இதெல்லாம் திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்க. மதசார்பற்ற தன்மை, மக்களாட்சி, கூட்டாட்சி இதெல்லாம். இதன் மீதான திருத்தச் சட்டம் அரசமைப்பிற்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் நினைச்சிச்சு அப்படின்னா, அத்திருத்தச் சட்டம் அரசமைப்புக்கு விரோதமானது, எனவே செல்லாது என அறிவிக்கப்படும். அப்போ நார்மலான ஒரு சட்டத்தை மட்டும் அரசமைப்பிற்கு முரணாக இருந்துச்சுன்னா அதை செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் மட்டும் அல்லாமல் அரசமைப்பு திருத்தச் சட்டத்தின் மீதும், அதுவும் அரசமைப்பிற்கு எதிராக இருந்துச்சுன்னா அந்த சட்டத்தை செல்லாததாக்கக்கூடிய அதிகாரமும் நீதித்துறைக்கு இருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? அவ்வளோதான். நீதித்துறை சீராய்வுனா நமக்கு என்ன தெரியும்? அப்போ அரசமைப்பு சட்ட திருத்தத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? சீராய்வு பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் முன்னாடியே பார்த்த கண்டென்ட்டு தான். அடுத்தது பாருங்க, பொதுநல வழக்கு. பொதுநல வழக்கு பாருங்க அப்படின்னா என்னதுங்க? பொது நலன் சார்ந்து தொடுக்கப்படும் வழக்குகள். யார் வேணாலும் போய் தொடுக்கலாம். அதுதான் பொதுநல வழக்கு. பொது நலத்திற்காக தொடுக்கப்படும் வழக்குகள் தான் பொதுநல வழக்குகள். அப்போ இந்தியாவில் இந்த பொதுநல வழக்கு அப்படிங்கிற கான்செப்ட் எப்போ அறிமுகமாச்சுன்னா 1980களில் அறிமுகமாச்சு. இதை அறிமுகப்படுத்துவதில் முன்னோடியானவர்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீதிபதிகளான VR கிருஷ்ண ஐயர் மற்றும் PN பகவதி ஆகியோர் முன்னோடிகள் ஆவர். இந்த பாயிண்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. இது நம்ம ஸ்கூல் புக்கில் கிடையாது. VR கிருஷ்ண ஐயர் மற்றும் PN பகவதி இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த பொதுநல வழக்கு இதில் முன்னோடிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, அப்போ இதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, பொதுமக்கள் நலன் கருதி எந்த ஒரு தனிநபரும் நீதிமன்றத்தை நாடி மனு அளிக்க முடியும். இதுதான் பொதுநல மனு. அப்போ பொதுநல வழக்கை ஒரு தனிநபர் தாக்கல் பண்ண முடியும். எதுக்காக? பொதுமக்களுடைய நலன் கருதி ஒரு தனிநபர் நீதிமன்றத்தை நாடி மனு அளிக்க முடியும். அதுதான் பொதுநல வழக்கு, பொதுநல மனுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ பாருங்க, இதன்படி அரசமைப்பு சட்டப்பிரிவு 32 கீழ் உச்சநீதிமன்றத்திலும், அரசமைப்பு சட்ட திருத்தம் 226 கீழ் உயர்நீதிமன்றத்திலும், குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 படி நடுவர் நீதிமன்றத்திலும் பொதுநல வழக்கிற்கான மனுவை தாக்கல் செய்ய முடியும். அப்போ பொதுநல வழக்கை எங்கெங்க தாக்கல் பண்ண முடியும்னா, உச்சநீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில், அடுத்தது நடுவர் நீதிமன்றத்தில். அப்போ இந்த உச்சநீதிமன்றம் அப்போ சட்டப்பிரிவு 32 கீழே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலாம், சட்டப்பிரிவு 226 கீழே உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலாம், குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 படி நடுவர் நீதிமன்றங்களில் பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணலாம். இதெல்லாம் பாருங்கள், ஆர்டிகல் 32 நம்ம படிச்சிருக்கோம். நீதி பேராணை பற்றி படித்தோம். அதுலேயே தான் இதுவும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? பாருங்க, அடுத்தது, மேலும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கீழ்கண்ட வகைகளில் பொதுநல வழக்குகள் தொடர முடியும். அப்போ பொதுநல வழக்குகள் எதுக்கெல்லாம் பொதுமக்கள் நலன் கருதி எல்லா விஷயமே பொதுமக்கள் நலனுக்கான எல்லா விஷயங்களுமே அதன் மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுநல வழக்கை தொடரலாம். ஓகேங்களா? பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏதாவது ஒன்று ஏற்படுத்துது அப்படின்னா அவங்களோட நலன் கருதி நம்ம என்ன பண்ணலாம்? பொதுநல வழக்கை தொடுக்கலாம். அதில் நிறைய இருக்குது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொத்தடிமை தொழிலாளிகள் முறை தொடர்பான விவகாரங்கள், கொத்தடிமை இது ரிலேட்டடானது. அடுத்தது பார்த்திங்கன்னா, கைவிடப்பட்ட குழந்தைகள், குறைந்தபட்ச கூலி வழங்காமை, இதுக்கெல்லாம் பொதுநல வழக்கு தொடரலாம். சிறைச்சாலையில் நிகழும் மரணம், வன்கொடுமைகள் தொடர்பான புகார்கள், விரைவான நீதி அடிப்படை உரிமை என்பதால் துரித விசாரணை கோருதல். இப்போ விரைவான நீதிக்காக நம்ம இது பண்ணலாம், பொதுநல வழக்கு தொடரலாம்.
வழக்கு பதிவு செய்ய மறுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு மனு தாக்கல் செய்தல், வரதட்சணை கோரி பெண் வன்கொடுமை, மணப்பெண் தீ வைப்பு, பாலியல் வன்கொடுமை, கடத்தல், கொலை, வதை போன்ற குற்றங்களுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுநல வழக்கை தொடரலாம். இது எல்லாமே ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை புகார், சுற்றுச்சூழல் மாசுபாடு தொடர்புடைய புகார்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. அப்போ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், பொதுநல வழக்கு தொடரலாம். அப்போ சுற்றுச்சூழலில் ஏதாவது ஒரு விஷயம் மாசுபாடு ஏற்படுத்துது, ஏதோ ஒரு தொழிற்சாலை வருது, அது சுற்றுச்சூழலில் மாசுபடுத்துது, அப்போ ஒரு தனிநபர் என்ன பண்ணலாம், பொதுமக்களுடைய நலன் கருதி கொடுக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ இது என்னென்னா நீங்கள் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, இது ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பெருசாக நோட் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அடுத்தது பாருங்கள், அரசமைப்பு சட்டப்பிரிவு 32 கீழ் உச்சநீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் கீழ் பொதுநல வழக்கு மனுக்களை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் தமக்குள் இணைத்து கொண்டது. அப்போது நமக்கு அரசமைப்பு ஆர்டிகல் 32 ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது, பேராணை அதிகாரம், பேராணைகளை வெளியிடக்கூடிய அதிகாரம் இருக்குது. அதுக்கு கீழேயே இந்த பொதுநல மனுக்களை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளும் அதிகாரமும் இதுக்கு இருக்குது. ஓகேங்களா. உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு அது ரிலேட்டடாக இந்த ஆர்டிக்கலுக்கு கீழே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 226 கீழ் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணும், பொதுநல வழக்கை விசாரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஏற்கனவே அதிகாரங்கள் இருக்குது, அந்த அதிகாரத்தோடையே இந்த பொதுநல வழக்கையும் உச்சநீதிமன்றம் இணைச்சிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், பொதுநல வழக்கு அப்படிங்கிறது ஒரு பகைத்தன்மையில் வழக்கு தொடுக்கும் முறையில் ஒரு தனிநபர் தொடுக்கலாம், வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னா ஒரு பகைக்காக தொடுக்கிறது கிடையாது. இது எதுக்காகனா சமூக நலத்திற்காக, பொதுமக்களுடைய நலனிற்காக தொடுப்பது தான் பொதுநல வழக்கு. மாறாக ஒடுக்கப்பட்ட மற்றும் பாதிப்புக்குள்ளாகும் சமூக பிரிவினர்களுக்கு மனித உரிமைகளை அர்த்தமுள்ளதாக்கவும் அவர்களுக்கு அரசமைப்பு வழங்கியுள்ள சமூக பொருளாதார நீதியை உறுதிப்படுத்தவும் அரசு மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு வாய்ப்பு வழங்குவதுடன் அவ்வாறு செயல்படாத அரசு மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராகவும் இது விசாரிக்கிறது. அதாவது என்னன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், அவங்களுக்கான உரிமைகளை கொடுப்பதற்காகவும் அவங்களுக்கு அரசமைப்பு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கிற அந்த சமூக பொருளாதார நீதியை உறுதிப்படுத்துவதற்காகவும் யாருக்கு ரைட்ஸ் இருக்குது, அரசு மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குது. இந்த வழக்கு தொடுக்கிறது மூலமாக அரசு மற்றும் அரசு அதிகாரிகள் அவங்களுக்காக செயல்படுவாங்க. வாய்ப்பு கொடுக்கறதும் அதே தான். அரசு மற்றும் அரசு அதிகாரிகள் ஒருவேளை அவங்களுக்கு ஆதரவாக செயல்படலை அப்படின்னா அவங்களுக்கு எதிராகவும் இந்த பொதுநல வழக்கில் விசாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இப்போ இது ஒரு சமூக பாதுகாப்புக்கானது. அடுத்தது பாருங்க, அடுத்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மாநில அரசுகள், மத்திய அரசு, மாநகராட்சி ஆகியவற்றிற்கு எதிராக பொதுநல வழக்கு தொடர முடியும். ஆனால் தனிநபருக்கு எதிராக பொதுநல வழக்கு பதிவு செய்ய முடியாது. அதாவது மாநில அரசுக்கு எதிராக தொடுக்கலாம், மத்திய அரசுக்கு எதிராக தொடுக்கலாம், மாநகராட்சிக்கு எதிராக தொடுக்கலாம். ஒரு அமைப்பு, ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு தொழிற்சாலை அந்த மாதிரிலாம் வருது, அதெல்லாம் எதிர்த்து பொதுநல வழக்கு தொடுக்கலாம். ஆனால் தனிநபர் தான் தொடுப்பார். ஆனால் தனிநபருக்கு, ஏதோ ஒரு தனிநபருக்கு எதிராக பொதுநல வழக்கு என்ன பண்ண முடியாது, தொடுக்க முடியாது, பதிவு செய்ய முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பார்த்துக்கோங்க. அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏராளமான பொதுநல மனுக்கள் நீதிமன்றங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது நிறைய இருக்குங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் அந்த கண்டென்ட் கொடுத்துருக்கங்காட்டி அதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அந்த வழக்கு எந்த வருஷம், அதனுடைய நோக்கம் என்ன, அதில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம புக்கில் கொடுத்துருக்கங்காட்டி பார்த்துக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட பொதுநல வழக்குகள் இருக்குது, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. 2005 ஒரு வழக்கை உச்சநீதிமன்றம் பொது வழக்காக தீர்மானித்தது. அது என்ன வழக்குனா, காமன் காஸ் சொசைட்டி விஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, பொது நலனுக்கான சமூகம் எதிர் இந்திய அரசு. இந்த வழக்கில், அந்த வழக்கு இந்த பேரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் என்ன தீர்ப்பு, இது என்ன எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலை விபத்துகளுக்கானது. பாருங்கள், பெருகி வரும் சாலை விபத்துகளை கருத்தில் கொண்டு சாலை பாதுகாப்பு சட்டங்களை இயற்றும்படி அரசுக்கு உத்தரவிட வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த மனுவை பொதுநல வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ பொதுநலனுக்கான சமூகம் எதிர் இந்திய அரசு 2005,
வருடம். இது எதுக்காக அப்படின்னா, சாலை பாதுகாப்பு, சாலை விபத்துகள்லாம் இப்போ அதிகமாயிருச்சு. அப்போ அந்த சாலை பாதுகாப்பு சட்டங்களை இயற்றுவதற்காக அரசுக்கு வலியுறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தான் இந்த மனு. ஓகேங்களா? பொது நலனுக்கான சமூகம் எதிர் இந்திய அரசு. அப்போ இது ஒரு பொதுநல வழக்கு. அடுத்தது பாருங்கள், இதில் எக்ஸாம்பிள் பார்த்தா எதுக்காகலாம் தொடுக்கிறாங்க, எதுக்காகலாம் வழக்கு பதிகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், அடுத்த வழக்கு அங்கம்மாள் பாண்டே எதிர் உத்தரப்பிரதேச மாநில அரசு. அதாவது உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிரானது. ஓகேங்களா? அதாவது அவங்களுக்கானது. அங்கம்மாள் பாண்டே உத்தரப்பிரதேஷ் மாநில அரசு என்ற வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் லக்னோ அமர்வு கன்சராம் நினைவு அரங்கம் அருகே நடைபெறும் கட்டுமான பணிகளை குறிப்பிட்ட காலத்துக்கு தடை செய்தது. அப்போ அந்த கட்டுமான பணிகள் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறதா இருக்கும். அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது தொடுத்தாங்க இந்த வழக்கு அங்கம்மாள் பாண்டே. அப்போ அந்த வழக்கு தொடுக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, இது மாநில அரசுக்கு எதிரானதா. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உயர்நீதிமன்றத்துடைய லக்னோ அமர்வு என்ன பண்ணுறாங்கன்னா, கன்சராம் நினைவு அரங்கம் அருகே நடைபெறும் கட்டுமான பணிகளை குறிப்பிட்ட காலத்துக்கு என்ன பண்ணாங்க, தடை பண்ணாங்க. இதெல்லாம் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. அதே மாதிரி மக்கள் ஒன்றியம் எதிர் இந்திய அரசு, பீப்புள்ஸ் யூனியன் டெமோக்ராட்டிக் ரைட் வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுக்கு பாருங்கள், இதே போல் மக்களாட்சி, இது எதற்கானது அப்படின்னா, மக்களாட்சி உரிமைகளுக்கான ஒரு வழக்கு என்ற வழக்கினையும் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா பொதுநல வழக்காக எடுத்துக்கொண்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதில் போய் ரொம்ப டீப்பெல்லாம் உள்ளே போகாதீங்க. ஏன்னா நம்ம வழக்குகள் தீர்ப்புகள் படிக்கிறது நிறையா இருக்குது. இந்த வழக்குகள் நம்ம பெருசாக போக வேண்டியதில்லை, இது லைட்டாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் வழக்குகள் தீர்ப்புகள் மற்ற டாப்பிக்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அங்கே நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். பாருங்கள், சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மக்கள் தமக்கான நிவாரணம் கோரி நீதிமன்றங்களை அணுக இயலாத நிலையில் இருப்பதால் இத்தகைய தனிநபர் அல்லது குழுவினருக்கு அரசமைப்பு ரீதியான தீர்வு கோரி பொது ஆர்வம் கொண்ட குடிமக்கள் நீதிமன்றத்தை நாடும்போது அதனை பொதுநல வழக்காக அனுமதித்தது. அதாவது சமூக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ பின்தங்கியுள்ள மக்கள் தங்களுக்கான நிவாரணத்துக்கு ஒரு நீதிமன்றத்தை அணுக முடியாத நிலை தான் இப்போ இருக்குது. அப்போது அவங்க சார்பாக ஒரு தனிநபர், ஒரு குடிமக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் பொழுது அது பொதுநல வழக்காக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுநல வழக்குகள் என்பது பங்களிப்பு நீதி அப்படிங்கிற செயல்முறையின் கீழ் ஒரு பகுதி. பங்களிப்பு நீதி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அந்த நீதி பங்களிப்பு கொடு, அந்த பேர்லேயே இருக்கு பாருங்கள், பங்களிப்பு நீதி. இதுக்கெல்லாம் டெஃபினேஷன்லாம் நிறைய இருக்குது, அந்தளவுக்கு போக வேணாம். பங்களிப்பு நீதி அப்படிங்கிற செயல்முறையின் ஒரு பகுதி தான் இந்த பொதுநல வழக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே காமனாக போகணும், நீதி எல்லாத்துக்குமே பங்களிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான். ஓகேங்களா? அப்போ பொதுநல வழக்கு அப்படிங்கிறது என்னென்னா பங்களிப்பு நீதி அப்படிங்கிற கான்செப்டில் அந்த செயல்முறையில் ஒரு பகுதி. ஏன்னா பொதுநல வழக்கு அப்படிங்கிறது என்னதுங்க, எல்லாத்துக்கும் அந்த நீதி போய் சேருது, அதுதானே. ஓகே, அடுத்தது பாருங்க, குடிமை வழக்குகளாக, இது என்ன வழக்குகளாக நீதிமன்றத்தில் வரவேற்கப்படுகிறது, குடிமை வழக்குகளாக தான் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இன்னொரு வழக்கு ஒன்று சொல்கிறாங்க, பரமானந்த் கட்டாரா எதிர் இந்திய அரசு. பரமானந்த் கட்டாரா வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் பொதுமக்கள் நலனுக்காக பாடுபடும் மனித உரிமை செயல்பாட்டாளர் தொடுத்த பொதுநல வழக்காகும். இவர் பொதுமக்கள் நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர் ஒரு பொதுநல வழக்கு தொடுத்திருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கும் அப்படின்னா, இதனுடைய தீர்ப்பு தான் இது. ஓகேங்களா? மருத்துவ தொழிலில் உள்ள ஒவ்வொரு நபரும் காயமடைந்த எந்த ஒரு குடிமகனுக்கும் வழக்கமான நடைமுறைகளை காரணம் காட்டி காத்திருக்க வைக்காமல் மருத்துவ உதவியினை செய்ய வேண்டும் எனவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் வழங்கியது. எவ்வளோ முக்கியமான தீர்ப்பு பார்த்தீங்களா? இது கொடுத்துட்டு கூட இது எந்த தீர்ப்பில், எந்த வழக்கில் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். ஏன்னா மருத்துவ தொழிலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி உள்ளே வராங்க, அப்போ நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ண சொல்லுவாங்கல்ல. ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் பண்ணாமல் வழக்கமான நடைமுறைகளை காரணம் காட்டி அவங்கள வெயிட் பண்ண வைக்காமல் உடனே மருத்துவ உதவிகளை செய்யணும். ஏன்னா ஒரு செகண்ட் லேட்டானால் கூட அந்த உயிர் போயிடும். அப்போ உடனே அந்த மருத்துவ உதவினை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்குது இந்த பரமானந்த் கட்டாரா எதிர் இந்திய அரசு. இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். இதில் ஒரு 5-6 வழக்கு கிட்ட பார்த்துருப்போமா? இப்போ பொதுநல வழக்குன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் என்னென்னு
இது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ லைட்டாக அதனுடைய சின்ன சின்ன பாயிண்ட் 1980கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. வி.ஆர். கிருஷ்ண ஐயர் மற்றும் பி.என். பகவதி இவங்கெல்லாம் முன்னோடிகள். பொதுமக்கள் நலனுக்காக அவங்களுடைய நலன் கருதி தனிநபர் தொடுக்கக்கூடிய வழக்கு தான் பொதுநல வழக்குன்னு சொல்லுவோம். உச்சநீதிமன்றத்தில் சட்டப்பிரிவு 32 கீழும், உயர்நீதிமன்றத்தில் சட்டப்பிரிவு 226 கீழும், நடுவர் நீதிமன்றத்தில் குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 படியும் பொதுநல மனுவை நம்ம என்ன பண்ணலாம், தாக்கல் பண்ணலாம். எதெல்லாம் பொதுநல வழக்குக்குள்ளே வரும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அடுத்தது மாநில அரசு, மத்திய அரசு, மாநகராட்சி இதற்கு எதிராலாம் நம்ம வழக்கு தொடுக்க முடியும் பொதுநல வழக்கை. ஆனால் ஒரு தனிநபருக்கு எதிராக பொதுநல வழக்கை பதிவு செய்ய முடியாது. இப்போ 2005 பொதுநல நலனுக்கான சமூகம் எதிர் இந்திய அரசு வழக்கில் சாலை பாதுகாப்பு தொடர்பான வழக்கு அது. அடுத்தது அங்கமால் பாண்டே எதிர் உத்தரப்பிரதேச மாநில அரசு பார்த்திங்கன்னா அந்த கட்டுமான பணிகள் தொடர்பான வழக்கு. அடுத்தது மக்கள் ஒன்றியம் எதிர் இந்திய அரசு வழக்குங்கிறது மக்களாட்சி உரிமைகளுக்கான ஒரு வழக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பங்களிப்பு நீதி அப்படிங்கிற செயல்முறையின் ஒரு பகுதி தான் இந்த பொதுநல வழக்குன்னு சொல்கிறாங்க. பரமானந்த் கட்டாரா எதிர் இந்திய அரசுங்கிறது ஒரு முக்கியமான வழக்கு. மருத்துவ தொழிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே காயமடைந்த ஒரு குடிமகனுக்கு எந்த ஒரு வழக்கமான நடைமுறைகளை காரணம் காட்டி காத்திருக்க வைக்காமல் என்ன பண்ணணும், உடனே மருத்துவ உதவினை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினை இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்குச்சு. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, நீதித்துறை செயல்பாட்டு முறை. இதில் பெருசாக ஒன்றுமே இல்லை, ஈஸியாக தான் இருக்கும் பாருங்க. மாறிக்கொண்டிருக்கும் ஒரு சமூகத்தில் நீதித்துறை மேற்கொள்ளும் வீரியமிக்க செயற்பாடுகள் நீதித்துறை செயல்பாட்டு முறை. அதாவது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த சமூகம் மாறிக்கொண்டே இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளவோ ஒரு விஷயங்கள் வருது. அப்போ அந்த இடத்துல நீதித்துறை மேற்கொள்ளக்கூடிய, ஏன்னா நிறைய ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் சார்பாக இல்லாமல் ஒரு துணிச்சலான ஒரு தீர்ப்பாக இருக்கும், நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ நீதித்துறை மேற்கொள்ளக்கூடிய வீரியமிக்க செயல்பாடுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீதித்துறை செயல்பாட்டு முறை. அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு பயங்கர வீரியமிக்கதாக இருக்குது. ஓகேங்களா. யாருக்கும் சாதகமானதாக இல்லை. நீங்கள் நிறைய தீர்ப்பு பாருங்கள், அவங்க சொல்கிறது எதுக்கும் சார்பில்லாமல் ஒரு தனிச்சு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்புகள் நிறைய இடத்துல வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. நம்ம முற்றிலும் ஒரு இதை நம்ம இது சொல்ல முடியாது, நிறைய நியாயமான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. பாருங்க, அமெரிக்காவில் 1947 ஆண்டு ஆர்தர் சன் சிங்கர் ஜூனியர் என்பவர் உச்சநீதிமன்றம் 1947 அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையில் தான் நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படிங்கிற சொல்ல அறிமுகப்படுத்துகிறார். அப்போ யார் நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படிங்கிற சொல்ல அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா ஆர்தர் சன் சிங்கர் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. பிளாக்ஸின் சட்ட அகராதி. ஓகேங்களா. பிளாக்ஸின் சட்ட அகராதி என்ன சொல்லுதுன்னா, ஜுடிஷியல் ஆக்டிவிசம், நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படிங்கிறது என்னன்னா நீதித்துறையோடைய ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லுது. ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ஃபேக்டில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. பாருங்க, அது இந்த நீதித்துறை தத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா நீதிபதிகளை பழமைவாதத்திலிருந்து பிரித்து புதிய முற்போக்கான சமூக கொள்கைகளுக்கு ஆதரவாக ஊக்கப்படுத்துவது. பழமைவாதத்தில் விட்டுட்டு இப்போ முற்போக்கு சிந்தனை உடையதாக இருக்கக்கூடியது, அவங்களுக்கு அந்த புதிய முற்போக்கான சமூக கொள்கைகளுக்கு ஆதரவாக என்ன பண்ணுது அப்படின்னா ஊக்கப்படுத்துறது தான் இந்த நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சட்டம் இயற்றுதல் என்பது நீதித்துறை செயல்பாட்டு முறை மூலம் புதிய பரிணாமத்தை பெற்றிருக்கின்றது. அப்போ ஏன்னா ஒரு விஷயம் தப்புனா இது தப்பு, சமூக கொள்கைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறை சொல்ல முடியுது, அவங்களுக்கு ஆதரவாக அந்த கருத்தை தெரிவிக்க முடியுது. அப்போது அப்படி தெரிவிக்கும் பொழுது இந்த நீதித்துறை செயல்பாட்டு முறை இப்படி வீரியமிக்கதாக இருக்கும் பொழுது சட்டம் இயற்றுவது எப்படி இருக்குது, அதாவது அந்த சட்டம் இயற்றுவது எப்படிங்க, அப்போ இப்படி நம்ம இந்த மாதிரி சட்டம் இயற்றுனா இது நீதித்துறை இப்படி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் இயற்றுதல் அப்படிங்கிறது ஒரு புதிய பரிணாமத்தை பெற்றிருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ அதற்கு காரணமே சட்டம் இயற்றுவதில் ஒரு முற்போக்கானதாக ஆகுது அப்படின்னா அந்த நீதித்துறையுடைய செயல்பாட்டு முறை சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம், அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த நீதித்துறை செயல்பாட்டு முறை அதன் மூலமாக சட்டம் இயற்றுதல் அப்படிங்கிறது ஒரு புதிய பரிணாமத்தை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. இதனோட நீதித்துறை செயல்பாட்டு முறை எப்படி இருக்குன்னா சமூக கண்ணோட்டத்தில்
சட்டங்களுக்கு விளக்கம் அளிக்கும் ஆரோக்கியமான போக்கு நீதித்துறையில் காணப்படுகிறது. அப்போ சட்டங்களுக்கு விளக்கம் அளிப்பாங்க, ஓகேங்களா? அது எப்படி இருக்குன்னா சமூக கண்ணோட்டத்தில் இருக்குது. சமூக கண்ணோட்டத்தில் சட்டங்களுக்கு விளக்கம் அளிக்கும் ஆரோக்கியமான போக்கு நீதித்துறையில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அமலில் உள்ள சட்டங்களின் அடிப்படையில் அல்லாமல் தனிநபர் அல்லது அரசியல் சக்திகளுக்கு சாதகமாக மேற்கொள்ளப்படும் நீதிமன்ற உத்தரவுகளை நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ன பண்ணுதுன்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. அப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களை பேஸ் பண்ணி இல்லாமல் ஒரு தனிநபருக்கோ ஒரு அரசியல் சக்திகளுக்கோ சாதகமாக மேற்கொள்ளப்படக்கூடிய நீதித்துறை உத்தரவுகளை இந்த நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ன பண்ணுது, வெளிச்சத்துக்கு கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா? பாருங்க, நீதித்துறை செயல்பாட்டு முறை என்பது அரசமைப்பின் விளக்கம், சட்டப்பூர்வ அடித்தளங்கள் மற்றும் அதிகார பிரிவினை ஆகியன தொடர்புடையதாகும். அப்போ அது அரசமைப்பு விளக்கம் அளிக்கிறது. சட்டப்பூர்வத்தில் அந்த அடித்தளங்கள் என்னென்ன இருக்குது, சமூக கண்ணோட்டத்தில் அந்த சட்டங்களில் என்ன பண்ணுதுன்னா விளக்கம் அளிக்குது. அந்த அதிகார பகிர்வை பற்றி இதை பற்றி தொடர்புடையது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே தான் அந்த நீதித்துறை செயல்பாட்டு முறை எல்லாமே இதில் வந்துடும், ஓகேங்களா? இந்திய நீதித்துறையானது அரசின் ஒரு அங்கமாக இருக்கின்றபடியால் அதன் அமெரிக்க நீதித்துறை பிரிவை காட்டிலும் மிகுந்த செயலாக்கமிக்க பணியினை ஆற்றுகிறது. அதாவது என்னன்னா, இந்திய நீதித்துறை அப்படிங்கிறது அரசின் ஒரு அங்கமாக இருக்குது. அதனால் அமெரிக்காவுடைய நீதித்துறையை காட்டிலும் நம்முடையது மிகுந்த செயலாக்கம் உள்ள அந்த பணியை செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா? இன்னொன்று என்னன்னா, இது அரசுக்கு கீழே இல்லை, ஓகேங்களா? என்ன சொல்லலாம்னா, இப்போ பாருங்கள், இந்திய நீதித்துறை எப்படி இருக்குது, நமக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம் தனியாக இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் தனியாக இருக்குது, ஜுடிஷியரி தனியாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே அதே மாதிரி தான். அப்போ ஜுடிஷியரி தனியாக தான் செயல்படுது. இந்த சென்ட்ரல், அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் கீழே ஜுடிஷியரி கிடையாது, நிர்வாகத்துக்கு கீழே. நம்ம முன்னாடியே பார்த்தோம், நிர்வாகத்துக்கும் அந்த நீதித்துறை பணிகள் பிரிஞ்சு தான் இருக்குது. அப்போது ஒருவேளை இந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு கீழே ஜுடிஷியரி இருந்துச்சுனாங்கன்னா இவங்க சொல்கிறது தான் இவங்க கேட்கணும், ஜுடிஷியரி கேட்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது, பிரிஞ்சு இருக்குது. அதனால் நம்மளுடைய நீதித்துறை மிகுந்த செயலாக்கம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தான் நீதித்துறை செயல்பாட்டு முறை சாத்தியமாகும். இல்லைன்னா சாதகமாக தான், அவங்களுக்கு சாதகமாக ஒரு தனிநபருக்கோ இல்லை அரசுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வழங்க முடியும். இது தனியாக இருக்கிறதுனால மட்டும்தான் நீதித்துறை செயல்பாட்டு முறை சாத்தியமாக இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அரசமைப்பில் வழங்கப்பட்டுள்ள கொள்கைகள் கோட்பாடுகளை கடைபிடிப்பதன் மூலம் இந்திய சமூகத்தை ஒரு நவீன சமூகமாக மாற்றும் தீர்ப்புகளை இது வழங்குகின்றன. அப்போது இந்த நீதித்துறை செயல்பாட்டு முறையில் அரசமைப்பில் இருக்கக்கூடிய கொள்கைகள் கோட்பாடுகளை அது கடைபிடிக்குது. அதன் மூலம் என்ன பண்ணுது, இந்திய சமூகத்தை ஒரு நவீன சமூகமாக மாற்றக்கூடிய தீர்ப்புகளை அது வழங்குது. ஒரு யாருக்கும் சார்பே இல்லாமல், எந்த அரசியல் கட்சிக்கோ இல்லை தனிநபருக்கோ யாருக்குமே சாதகம் இல்லாமல் அரசமைப்பு என்ன கொள்கைகள் கொடுத்துருக்கு, என்ன கோட்பாடுகள் கொடுத்துருக்குது, அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குது. தீர்ப்பு வழங்கி நம்ம சமூகத்தை ஒரு நவீன சமூகமாக உருவாக்குது, ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய நீதித்துறை செயல்பாட்டு முறை எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது, ஓகேங்களா? ஒரு சிறந்ததாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 அடிக்கடி உச்சநீதிமன்றத்தில் எடுத்தாளப்படுகிறது. அதாவது என்னன்னா, இது என்ன சொல்லலாம், சட்டப்பிரிவு 21 என்னதுங்க, வாழ்வதற்கான அடிப்படை உரிமை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? பாருங்கள், ஒரு மனிதனின் தனிப்பட்ட சுதந்திரம், வாழ்வதற்கான அடிப்படை உரிமை அப்படிங்கிறத விட சட்டப்பிரிவு 21 அப்படிங்கிறது தனிப்பட்ட சுதந்திரத்தை பற்றி பேசுகிறது தான் இந்த சட்டப்பிரிவு 21. இதை அடிக்கடி உச்சநீதிமன்றத்தில் பேசப்பட்டு இருக்கு. இந்த அரசமைப்பின் உறுப்பின் மீதான தீர்ப்புகள் யாவும் நீதித்துறை செயல்பாட்டு முறை போக்கினை பிரதிபலிக்குது. அப்போ இதை பற்றி அவங்க பேசுகிறாங்க, நிறைய வழக்குகள் இது ரிலேட்டடாக போயிருக்கு. இந்த தீர்ப்புகள் இந்த வழக்கில் அவங்க கொடுத்த தீர்ப்புகள் எப்படி இருக்குன்னா, நம்முடைய நீதித்துறை செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏகே கோபாலன் எதிர் மദ്രാஸ் மாநில அரசு ஒரு வழக்கு, ஓகேங்களா? என்னும் வழக்கில் ஒரு மனிதனின் வாழ்க்கை அல்லது சுதந்திரம் ஒடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வாதம் எடுத்து வைக்கப்பட்டது இந்த வழக்கில். அந்த வாதத்தை சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள செயல்முறைகள் அடிப்படையில் மட்டுமல்லாமல்
பகுத்தறிவு மற்றும் நீதியின் அடிப்படையிலும் என்ன பண்ணுச்சு, உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட அந்த சுதந்திரம் ஒடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் வாதாடினாங்க. ஓகேங்களா. அந்த வாதத்தை உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா, சட்டத்தில் சில செயல்முறைகள் இருக்கும், அதன் அடிப்படையில் மட்டுமல்லாமல் பகுத்தறிவு மற்றும் நீதியின் அடிப்படையிலும் என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிச்சு. அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ இது தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 21 தான். அப்போ இதில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு எப்படி இருக்குங்க, நமக்கு நீதித்துறை செயல்பாட்டு முறையை பிரதிபலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், எனினும் அதனைத் தொடர்ந்து மேனகா காந்தி எதிர் இந்திய அரசு என்ற வழக்கில் மேற்கண்ட நியாயவாதத்தினை நீதிமன்ற விளக்கம் மூலம் அரசமைப்பு உறுப்பு 21 துணை பிரிவாக சேர்க்கப்பட்டது. அப்போது இன்னொன்று பாருங்கள், மேனகா காந்தி எதிர் இந்திய அரசு அந்த வழக்கில் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே மேலே சொன்னாங்கல்ல, இந்த வாதம் பகுத்தறிவின் இந்த தனிப்பட்ட மற்றும் சுதந்திரம் ஒடுக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட சுதந்திரம் வேண்டும், கண்டிப்பாக ஒரு தனி மனிதனுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை அரசமைப்பு உறுப்பு 21 ஒரு துணைப்பிரிவாக சேர்த்துக்குச்சு. எந்த வழக்கின் மூலமாக, மேனகா காந்தி எதிர் இந்திய அரசு வழக்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ அதுக்கு நீதித்துறை செயல்பாட்டு முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக இது இருக்குது. ஓகேங்களா. இந்த பிரிவு பார்த்திங்கன்னா அரசமைப்பு உருவாக்கத்தின் போது தவிர்க்கப்பட்ட பிரிவு தான் இது. ஆனால் இப்போ ஆட் பண்ணிட்டாங்க. எனினும் அடுத்தடுத்த வழக்குகளில் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மரண தண்டனையை இதற்காக உறுதி செய்தும் இருக்கிறது. அப்படிங்க மரண தண்டனை எதுக்காக உறுதி செய்கிறாங்க பாருங்கள். உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்று வச்சுக்கோங்க, இது ரெண்டையும் ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. உதாரணமாக, சாதிக்கு வெளியே திருமணம் செய்து கொண்ட காரணத்திற்காக ஆண் பெண் இருவரை கௌரவ கொலை செய்த பகவான் தாஸ் அந்த வழக்கில், பகவான் தாஸ் எதிர் தில்லி மாநில அரசு, இந்த வழக்கில் அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. அப்போது எந்த இடத்துல அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்கக்கூடாது, மேலே கண்டிப்பாக சுதந்திரம் கொடுக்கணும், தனிப்பட்ட சுதந்திரம் மக்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது அந்த வழக்கு. ஆனால் இந்த சுதந்திரம் எங்கே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு. ஒருத்தங்க சாதிக்கு வெளியே திருமணம் செய்ததுனால ஆண் பெண் இருவரை கௌரவ கொலை செய்த பகவான் தாஸ் வழக்கில் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை, மரண தண்டனை என்ன பண்ணுச்சு, உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சது. இந்த இடத்துல சுதந்திரங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுச்சு. அப்போ இந்த வகை சுதந்திரம் தேவை கிடையாது. ஒருத்தர் கொலை பண்ணுற அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படக்கூடாது. அப்போ இந்த வழக்கில் மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சுருக்கு. அப்போ ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு. ஓகேங்களா. அப்போ எல்லா சுதந்திரம் அப்படிங்கிறது அந்த ஒரு லிமிட்டில் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை தாண்டி போயிடக்கூடாது. அப்போ அந்த இடத்துல கரெக்டாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலே கண்டிப்பாக அதை உறுதி பண்ணணும். சுதந்திரம் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அடுத்த வழக்கில் கூட அது உறுப்பு 21 சேர்த்திட்டாங்க. ஆனால் இந்த வழக்கில் அது என்னாச்சு அப்படின்னா, இது ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் கிடையாது. ஒருத்தர் போய் கொலை பண்ணுறது ஒன்று தனிப்பட்ட சுதந்திரம் கிடையாது. அப்போ இந்த வழக்கில் என்ன பண்ணாங்கன்னா, மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. அப்போ இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீதித்துறை செயல்பாட்டு முறையை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் லைட்டாக இப்போ சொல்கிறது காதில் கேட்டுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த வழக்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ டெஃபினேஷன் கேட்கலாம். நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படின்னு என்னது? இந்த மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நீதித்துறை மேற்கொள்ளக்கூடிய வீரியமிக்க செயல்பாடுகளை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீதித்துறை செயல்பாட்டு முறை. பேர்லேயே இருக்குது, நீதித்துறையுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, அதுதான் நீதித்துறை செயல்பாட்டு முறை. அதை உச்சநீதிமன்றம் 1947 அப்படிங்கிற கட்டுரையில் ஆர்தர் சிங் ஜூனியர் அந்த சொல்லை அறிமுகப்படுத்துகிறாரு. பிளாக்ஸின் சட்ட அகராதியில் நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படிங்கிறது ஒரு நீதித்துறை தத்துவம் அப்படின்னு சொல்லுது. இது என்னன்னா, ஒரு புதிய முற்போக்கான சமூக கொள்கைகளுக்கு ஆதரவு அளிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சட்டம் இயற்றுதல் பார்த்திங்கன்னா இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் மூலமாக புதிய பரிணாமத்தை பெற்றிருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், ஒரு அரசமைப்பில் இருக்கக்கூடிய அந்த கொள்கைகள் கோட்பாடுகளை கடைபிடிப்பதன் மூலம் இந்திய சமூகத்தை ஒரு நவீன சமூகமாக மாற்றும் தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் நீதித்துறை வழங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடிக்கடி இந்த சட்டப்பிரிவு 21 பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கில் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு நீதித்துறை செயல்பாட்டு முறையை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏகே கோபாலன் எதிர் மദ്രാஸ் மாநில அரசு வழக்கில்
என்ன பண்ணாங்க அப்படின்னா மனிதனின் வாழ்க்கை அல்லது சுதந்திரம் ஒடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த வாதத்தை நிராகரிச்சுட்டாங்க. சட்டத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் பகுத்தறிவு மற்றும் நீதியின் அடிப்படையில் நிராகரிச்சுட்டாங்க. சுதந்திரம், தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு. ஓகேங்களா, அதை கூட அரசமைப்பு 21 துணை பிரிவாக சேர்க்கப்பட்டது மேனகா காந்தி எதிர் இந்திய அரசு வழக்கின் போது. ஓகேங்களா, ஆனாலும் சில இடத்துல இப்போ இதற்கு அந்த தனிப்பட்ட சுதந்திரம் அத்துமீறி போகும் பொழுது அப்போ அந்த இடத்துல உச்சநீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய நீதித்துறை செயல்பாட்டு முறை இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சமூக கொள்கைகளுக்கு ஆதரவானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த 3 பாயிண்ட்டு வெளியிலேருந்து எடுக்கவே இல்லைங்க. ஒரு 2 பாயிண்ட் மட்டும்தான் வெளியிலேருந்து நம்ம எடுத்திருப்போம். மற்றபடி புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் இது. கான்செப்ட் தான், பெருசாக வேறு எதுவுமே கிடையாது. டெஃபினேஷன் கேட்கலாம், அப்புறம் அந்த வழக்கில் ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு கேஸ் பற்றி கேட்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். படிச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.